ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. பூவை வண்ணன். பூவை வண்ணனார் புள்ளின் மேல் வர என்று காயாம்பூ போன்ற திருமேனி நிறமுடைய எம்பெருமான் கருடன் மேல் எழுந்தருளுகிறான் என்கிறார் திருமங்கை ஆழ்வார். இதை சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை வைத்த கண் மாறாமல் பார்த்து கொண்டே இருக்கலாம் என்னும்படியான, அனைவரையும் தன்பால் ஈர்க்கும்படியான அழகிய திருமேனியை கொண்டவன் எம்பெருமான் என்று விளக்குகிறார். வேதம் விரித்துரைத்த புனிதன் பூவை வண்ணன் என்று எம்பெருமான் கண்ணனாக அவதரித்த போது மனிதர்களின் நன்மையை கருதி கீதையாக வேதத்தின் அர்த்தங்களை அனைவருக்கும் தெரியும்படி உபதேசித்தான். இவ்வாறு மற்றவர்களின் நன்மையையே கருத்தில் கொண்டிருப்பதால் ஏற்பட்ட பரிசுத்தியை உடையவன் எம்பெருமான். அவன் காயாம்பூ போன்ற திருமேனி நிறமுடையவன். அவனே திரியவுள் என்னும் திவ்ய தேசத்தில் எழுந்தருளியிருக்கிறான் என்கிறார் திருமங்கை ஆழ்வார். என்னை நின்னுள் நீக்கல் பூவை வண்ணனே என்று திருமழிசை ஆழ்வார் எம்பெருமானிடம் கூறுகிறார். இதை சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை காயாம்பூ போன்ற திருமேனி நிறமுடையவனே, என்னுடைய ஆத்மாவை உன்னோடு பிரிக்க முடியாதபடி கட்டி வைத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னை நீ உன்னிடமிருந்து விலக்காமல் இருக்க வேண்டும் என்று ஆழ்வார் கூறுவதாக விளக்குகிறார். அரங்கம்மேய பூவை வண்ண என்று காயாம்பூ போன்ற திருமேனி நிறம் கொண்ட எம்பெருமான் திருவரங்கத்தில் எழுந்தருளியிருக்கிறான் என்கிறார் திருமழிசை ஆழ்வார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.